ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம இன்னைக்கு கல்வியில் சிறந்த தாய் நம்ம சரஸ்வதி அம்மா கோயிலுக்கு நம்ம போக போகிறோங்க. கல்வியின் சிறந்த தாய் நம்ம சரஸ்வதி அம்மா கோயிலுக்கு நம்ம இன்னைக்கு போக போகிறோங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. கல்வியின் சிறந்த தாய் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் சரஸ்வதி அம்மாவை அப்படி சொல்கிறாங்கன்னா, நாக்கில் சரஸ்வதி அம்மா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. படிப்புக்கு உதாரணமே நம்ம சரஸ்வதி அம்மாவை தான் நம்ம கும்பிடுவோங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் ஹன்சிகா பாப்பா ப்ளே ஸ்கூலுக்கு போகிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சரஸ்வதி அம்மாவை நம்ம மனசார நம்ம வேண்டிட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம பாப்பாவை ப்ளே ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி சரஸ்வதி அம்மா கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சரஸ்வதி அம்மா கோயிலில் போய் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை அந்த சரஸ்வதி அம்மா கோயிலில் நெல்லுலேயும் அரிசிலையும் எழுத வைப்பாங்க. ஸோ அந்த எழுத வச்சு அந்த கோயிலுக்கு நம்ம கல்வி பூஜை பண்ண போகிறோங்க. ஸோ அதுதான் நம்ம கிளம்பியாச்சுங்க, கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம இன்னைக்கு சரஸ்வதி அம்மாவை நம்ம மனசார வேண்டிக்கிறதுக்காக போகிறோம். யாரோ என் நெஞ்சை திண்ணியது, ஒரு விரலாலே தூங்கும் என் உயிரை துண்ணியது. யாரோ என் கனவில் பேசியது, இரு விழியாலே வாசம் வரும் பூக்கள் வீசியது. தூரத்தில் நீ வந்தால் என் நெஞ்சில் பூகம்பம், மேகங்கள் இல்லாமல் மழைச்சாரல் ஆரம்பம். முதலும் ஒரு முடிவும் என் வாழ்வில் நீதானே. நிலவாக உனை வானில் பார்த்தேன், அலையாக உனை கடலில் பார்த்தேன், சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. மானாக உனை மலையில் பார்த்தேன், தேனாக உனை மலரில் பார்த்தேன், மயிலாக உனை வேடன் தாங்கள் காட்டில். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம், மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம். அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம்.
40 கோடி நறுமலராலே அலங்காரம் நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் 40 கோடி நறுமலராலே அலங்காரம் தங்கரதத்தில் அம்மனமர்ந்து ஊர்கோலம் தங்கரதத்தில் அம்மனமர்ந்து ஊர்கோலம் அவள் தரிசனம் கண்டு துதிப்பவர்க்கெல்லாம் நலம் சேரும் 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் கருமாரி கலியுக தெய்வம் கருமாரி மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தரவானே இங்கு வருவாய் நீ ஜயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம் அணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே எல்லாம் அள்ளி அறிவைத் தரும் வன்மையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நாம நாயகி மோகன ரூபிணி நான்மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் கான மனோகரி கல்யாணி அருள்வாய் நீ இசை தரவானி இங்கு
செந்தமிழே கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் அருள் ஞான கரமொன்றில் ஜபமாலை விளங்கும் அருள் ஞான கரமொன்றில் ஜபமாலை விளங்கும் ஸ்ருதியோடு லய பாவ ஸ்வரராக ஞானம் ஸ்ருதியோடு லய பாவ ஸ்வரராக ஞானம் சரஸ்வதி மாதாவும் வீணையில் எழுங்கானம் கலைவாணி